வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. பெண் வக்கீலிடம் ஆபாச வார்த்தை பேசி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட மது போதை ஆசாமி கைது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர் பொன்னியம்மன் கோவில் திருப்பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய மணிகண்டன் என்பவர் அவ்வப்போது அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதேபோல் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்பொழுது நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியை சேர்ந்த மதிவாணன் மனைவி 27 வயதுடைய சத்யா என்பவர் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். இந்த நிலையில் பணிக்கு செல்ல பேருந்து மூலம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்கு வந்தார். அப்போது மது போதையில் இருந்த மணிகண்டன் வழக்கறிஞர் சத்யாவிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசி கையை பிடித்து இழுத்து அடிக்க பாய்ந்துள்ளார். இது குறித்து பெண் வழக்கறிஞர் சக வழக்கறிஞர்களுக்கு கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பின்னர் இந்த சம்பவம் அறிந்த திருப்பத்தூர் நகர போலீசார் மணிகண்டனை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். பின்னர் மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அளவுக்கு அதிகமான மது போதையில் சிறகடித்து பறந்த மணிகண்டனை சிறகை உடைத்து சிறையில் அடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக விமல்ராஜ். திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கறிஞரா பணியாற்றி வரேன். இன்னைக்கு காலையில 9:30க்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோர்ட்டுக்கு வர்றதுக்காக வந்துட்டு இருந்தேன். அப்போ டூ வீலர்ல வந்த பொன்னியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த மணிகண்டன்றவரு என்கிட்ட ஆபாசமாவும் அசிங்கமாவும் பேசினாரு. அங்க ஆக்கிரமிப்புல இருக்கிற கடையால பொறுக்கிங்களும் குடிபோதையில இருக்கிறவங்களும் தொடர்ந்து வந்து பெண்களையும் கல்லூரி மாணவிகளையும் பள்ளி மாணவிகளையும் கிண்டல் பண்றதும் தவறா நடக்க முயற்சி பண்றது தொடர்ந்து இந்த மாதிரி சமுதாய சீர்கேடான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது தொடர்பாக திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்துல நான் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் அவரை கைது செய்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது போன்ற சமூக சீர்கேடான விஷயத்தையும் போதை பொருள் புழக்கம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்துல அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சமூக சீர்கேடு விஷயம் எல்லாம் நடக்குது. இதை மாவட்ட நிர்வாகம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை, காவல்துறைக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம்.